இந்த ஆடியோவை கைப்பற்றிய போலீசார் தொடர்ந்து விசாரணை செய்துட்டு வராங்க. தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ரிதன்யா தற்கொலை சம்பவம் ஏற்படுத்துச்சு. கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்திய போலீசார் அதிரடியா கைது பண்ணாங்க. கடந்த 4ஆம் தேதி மாமியார் சித்ரா தேவியவும் கைது செய்து சிறையில் அடைத்தாங்க. இவங்களோட தற்கொலை வழக்குல கைதான கணவர் கவின்குமார் மற்றும் அவரது மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ரா தேவி ஆகியோர் ஜாமீன் கோரி அவங்க தாக்கல் செய்த மனு முதன்மை மாவட்ட நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்திருக்கு. அப்போது ரிதன்யாவின் தந்தை அண்ணாதுரை மற்றும் அவருடைய தரப்பு வக்கீல் ஆஜராகி அவங்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவின்குமார் தரப்பு வக்கீல் ஜாமீன் கோரினாங்க. இருதரப்பு வாதத்தை கேட்ட நீதிபதி குணசேகரன் ரிதன்யா தரப்பின் இடையீட்டு மனுவை ஏற்றுக்கொண்டு கவின்குமார் தரப்பின் ஜாமீன் கோரிய மனுவை தள்ளுபடி செய்திருக்காங்க. இதுகுறித்து செய்தியாளர்கள் கிட்ட பேசிய ரிதன்யாவின் தந்தை அண்ணாதுரை, ரிதன்யாவின் கணவர் மாமனார் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருக்காங்க. நாங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இடையீட்டு மனு தாக்கல் செய்திருந்த நிலையில இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்திருக்காங்க. இது எங்களுக்கு முதற்கட்ட ஆறுதலாக இருக்கு. மேலும் எனது மகள் ரிதன்யாவின் மரணத்திற்கு நீதி கிடைக்கும் என்பது இதன் மூலம் உறுதியாகி இருக்கு. நீதிமன்றத்திற்கும் நீதிபதிக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.